ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்க நேரம் கிடைச்சிருக்கு. ஐயா, இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பல விடயங்கள் பேசியிருந்தோம். பணம் குறித்து நிறைய பேசியிருந்தோம். தேர்தலில் இந்த பணம் எந்த அளவு வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ தேர்தல் முடிவு வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி என்னைய பொறுத்தவரை ஒரு 12% 15% வரை போகும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாக வைத்திருந்தேன். ஆனா நாம் தமிழர் கட்சி 8% அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. நீங்களும் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செஞ்சிருந்தீங்க. ரொம்ப முக்கியமா தென் மாவட்டங்கள்ல தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், பிறகு திருநெல்வேலி போன்ற தொகுதிகளில் களத்துக்கே போய் நீங்களும் வேலை செஞ்சிருந்தீங்க. இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க ஐயா? 6 மாதம் அல்லது 8 மாதங்களுக்கு முன்பே 1 கோடி வாக்கு நாம் தமிழர் இலக்குன்னு அந்த முழக்கத்தை நான் தான் முதல்ல வச்சேன். நாம் தமிழர் பிள்ளைகள் அதை பெரிய அளவில் பரப்புனாங்க. தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானும் அதை சொல்லியிருந்தார். நான் நியாயப்படி பார்த்தா நமக்கு 50 லட்சம் வாக்குகள் இந்த தேர்தலில் கிடைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 2016 நம்ம 5 லட்சம் வாக்குகள் பொதுவாக சொல்லுவோம். 19 17 லட்சம் வாக்குகள். அப்போ 12 லட்சம் வாக்குகள் நமக்கு கூடுதல் கிடைத்தது. அடுத்த 2 ஆண்டு 16, 19, அதுக்கடுத்த 2 ஆண்டு 21 31 லட்சம் வாக்குகள் இல்லையா? அப்போது 17, 31, 13 லட்சம் வாக்குகள் நமக்கு கூடுதலாக கிடச்சிருக்கு. 14 லட்சம் வாக்குகள் கிடச்சிருக்கு. இப்போ இந்த தேர்தலில் அந்த கணக்கின் அடிப்படையில் இயல்பாக நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டு, சின்னத்தை ஏற்றுக்கொண்டு, செந்தமிழர் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டு பொதுவாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களித்திருந்தால் கூட 50 லட்சம் வாக்குகள் நமக்கு விழுந்திருக்க வேண்டும். அது விழலை. அதற்கு என்ன காரணம்னா, ஒன்று அந்த சின்னம் மாறியது. ஏன்னா இப்போ அந்த சில ஊடாடிகள் நம்முடைய சின்னத்தை, கரும்பு விவசாய சின்னத்தை பெற்று களமாட்டாங்கல்ல. இப்போ தூத்துக்குடியில் 7000 வாக்கு விழுந்திருக்கு. அதே 7000 வாக்கு அந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்திருந்தால் மூவையில் 21,000 வாக்கு. அதாவது நான் சொல்லி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சொல்கிறேன். மூவையில் 21,000 வாக்குகள் நமக்கு விழுந்திருக்கும். அது ஒரு பெரிய இழப்பு. இரண்டாவது, வேட்பாளர்கள் போதிய அறிமுகம் இல்லாத நிலையில். இப்போது தென்காசி தொகுதியில் மதிவாணன் எல்லோருக்கும் தெரியும். கடந்த தேர்தலில் நின்றுருக்கார். ஏறக்குறைய 12 விழுக்காடு வாக்களை வாங்கியிருக்கார். திருநெல்வேலியில் தங்கை சத்யா எல்லோருக்கும் தெரிந்த வேட்பாளர், குடும்பத்தோடு கட்சி பணி களப்பணி ஆற்றக்கூடிய வேட்பாளர். ஆனால் அங்கே 10 விழுக்காடுக்கு குறைவார். ஏன்? இத்தனைக்கும் மாற்று கட்சி வேட்பாளர், காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பெரிய ஆள் கிடையாது, விளம்பரமானவர் கிடையாது, மக்களுக்கு தொண்டு செய்து புகழ் பெற்றவர் கிடையாது. யாரோ ஒருவர் பிடிச்சு போட்டாங்க. ஏன்னா திமுகவில் உள்ள அந்த உட்கட்சி குழப்பத்தில் யாருக்கு இடம் கொடுப்பது என்கின்ற குழப்பத்தில் அவங்க காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல வெல்லுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதி திருநெல்வேலி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பில், ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கே வேறு இல்லை. திருநெல்வேலியில் வாக்காளர்கள் கிடையாது, சொற்ப வாக்காளர்கள் தான். அப்படின்னா 3 லட்சம் வாக்குக்கு மேலே அவருக்கு எப்படி போச்சு? அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் தானே, எப்படி போச்சு என்பதை நம்ம சிந்திக்கணும். இப்போ தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு. இப்போ ஒரு தம்பி பதிவே போட்டிருக்காரு, ஐயா வேலரசனுடைய பரப்புரை, என்னுடைய பரப்புரை தான் சொல்ல முடியாது, பரப்புரையும் கொஞ்சம் உதவி செஞ்சதுன்னு. இப்போ நாம் தூத்துக்குடியில் ஒரு 2-3 நாள் கூடுதலான கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இசை மதிவாணனும் கவனம் செலுத்தணும், திருநெல்வேலியும் கவனம் செலுத்தணும். ஆனால் இப்போ நாகர்கோயிலில் பாருங்கள், திருநெல்வேலிக்கு தெற்கு பகுதியில் 4 விழுக்காடாக குறைஞ்சி போச்சு. உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறோம். கனிம வள கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் மக்கள் நமக்கு வாக்களிக்கலை? 4 விழுக்காடாக எப்படி குறைஞ்சது? திருநெல்வேலிக்கு வடக்க பாருங்கள், விருதுநகர் 7 விழுக்காடாக இருக்குது. தூத்துக்குடிக்கு வடகிழக்கில் பாருங்கள், ராமநாதபுரம் 7 விழுக்காடாக இருக்குது. ராமநாதபுரத்துக்கு அடுத்து நம்முடைய செந்தமிழர் சீமானுடைய சொந்த தொகுதி, சொந்த மாவட்டம் 1,64,000 வாக்குகள் குவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கூடுதலான வாக்குகள். அப்போ நம்ம பகுதியில் ஏன் வாக்குகள் இல்லை? ஒன்று, வேட்பாளர்கள் அறிவிப்பு, புதிய ஆட்களை போட்டதுனால வந்த சிக்கல். அடுத்து, எல்லா பிள்ளைகளும், நான் அண்ணன் வரும்போது, செந்தமிழர் சீமான் வரும்போது அண்ணன் என்கின்ற உணர்வோடு வந்து குழுமி நிற்கிற எல்லா பிள்ளைகளும் 100க்கு 100 வேண்டாம், 100க்கு 80 விழுக்காடு வேலை செய்திருந்தாலே நாம் 50 லட்சம் வாக்குகளை நம்ம தாண்டி இருப்போம். இப்போ பாருங்கள், காளியம்மாள் நல்ல வாக்கு, கார்த்திகா நல்ல வாக்கு, ஹுமாயூன் தஞ்சாவூரில் நல்ல வாக்கு, கள்ளக்குறிச்சி ஜெகதீச பாண்டியன் நல்ல வாக்கு.
பக்கத்தில் இருக்கிற விழுப்புரத்தில் ஏன் குறைஞ்சி போச்சு? களஞ்சியத்திற்கு 57,000 வாக்கு 58,000 வாக்கு தான் வாங்கியிருக்கிறோம். இத்தனைக்கும் களஞ்சியம் வெற்றி வேட்பாளர்னு நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன். இப்படி கட்சியில் நீண்ட காலம் இருந்து பணியாற்றி செந்தமலர் சீமானுக்கு அரணாக பக்கத்தில் நின்று களமாடி அறிமுகமான வேட்பாளர்கள் நல்ல வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கிட்ட குறைஞ்சி போச்சு. இப்போ நாம் தமிழர் பிள்ளைகள் இது ஏற்பிசைவு நமக்கு கிடைச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பிசைவு கிடைத்திருக்கு. இனிமேல் எந்த சின்னத்திலையும் நாம் தமிழர் கட்சி சின்னத்தில் தேர்தல் ஆணையம் குறுக்கிட முடியாது என்கின்ற நல்ல செய்தி. அதற்காக நம்ம பூமிக்கு வானத்துக்கு குதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா 50 லட்சம் வாக்குகள் வாங்க வேண்டிய நாம் இப்போ எத்தனை லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோம்? 36ன்னு வைத்துக்கொள்ளுமே, 36 லட்சம். அப்போ 2021 காட்டிலும் 4 லட்சம் 5 லட்சம் வாக்குகள் தான் நம்ம கூட கிடைச்சிருக்கு. 36 லட்சம் என்றால் 5 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் வாக்குகள். நாம் 15 லட்சம் வாக்குகள் 19 லட்சம் வாக்குகள் நமக்கு கிடைத்திருக்கணும். அதனால் இதில் எங்கே பிழை நடந்தது, எங்கே கோட்டை விட்டுருக்கிறோம் என்பதை தலைமை ஆய்வு செய்து அதற்கு தகுந்தவாறு மாற்று வேலை திட்டத்தை கொடுத்து அடுத்த 2026 களத்தில் இன்னும் வீரியமாக வீறு கொண்டு எழுந்து போராடி எதிர்கட்சியை இப்போ ஏற்பிசைவு பெற்றதுக்கு மகிழ்கிறோம் இல்லையா? எதிர்கட்சியாக குறைந்து ஒரு 35 சட்டமன்ற உறுப்பினர் செந்தமலர் சீமான் தலைமையில் சட்டமன்றத்தில் உள்ள நுழைகிற அந்த வேலை திட்டத்தை வகுத்து செய்வாங்க என்று நம்புகிறோம். செய்ய சொல்லி நாம் சொல்லத்தான் முடியும் இல்லையா? கேட்பதும் செயற்களத்தில் இறங்குவதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தானே. அதனால் அதற்கான சூழ்நிலைகள் நம்ம உருவாக்கும். நிச்சயமா. இப்போ 2026க்கான அந்த மாற்று செயல் திட்டம் குறித்து பேசியிருந்தீங்க. இப்போ தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே இங்க ரெக்க கட்டி ஒரு சில விடயங்கள் செய்திகள் பறந்துட்டு இருக்கு. அதாவது சீமான் விஜய் கூட்டணி அப்படிங்கிற ஒரு செய்திகள் பறக்கு. இதை நம்ம வதந்திகள் அப்படின்னு புறந்தள்ளவும் முடியல. ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கூட இது குறித்து மிகப்பெரிய அளவு பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் தரப்பினர் இதை கண்டும் காணாத மாதிரியும் போயிட்டு இருக்காங்க. இப்போ மாற்று செயல் திட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஜய் மாதிரியான ஒரு புதிய ஆட்சல், அவருடைய கொள்கை என்னன்னு கூட தெரியல, அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து செயல்பட்டாதான் ஒரு மாற்றா வெல்ல முடியுமா? நீங்க என்ன நினைக்கிங்க? அதாவது இதுல எனக்கு 100க்கு 100 உடன்பாடு கிடையாது விஜய் விவகாரத்தில். ஏன்னா விஜயை இயக்குவதே இப்போ நான் பொதுவாக வேறு ஒரு அகில இந்திய ஆற்றல்கள் இயக்கி கொண்டிருக்கிறதா பல ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து பணியாற்றி அண்மையில் விலகிய நம்முடைய தங்கை இனியவள் ஒரு செய்தி போட்டு உடைச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தான் விஜய் இயக்குது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரமும் அவருடைய தந்தையார் ப சிதம்பரம் தான் இந்த புஷி ஆனந்தன் இருக்காரு பாருங்க, புதுச்சேரிக்காரு. புஷி ஆனந்த் என்ன பின்னணி, அவருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு, அவர் ஏன் விஜயை கொண்டு இதில் இறக்குறாரு? சரி, விஜய்க்கு தான் என்ன அரசியல் தெரியும் தம்பி. சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தியை போய் சந்திச்சாரா இல்லையா? மாநிலங்களவை எனக்கு கொடுங்கன்னு. அவருக்கு மாநிலங்களவை ஏன் கொடுக்கும்? ஒரு கலைத்துறையில் ஆற்றல் மிக்க புகழ்பெற்ற கலைஞராக இருந்தால் அந்த அமைப்புகள் சில நேரம் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் கொடுப்பாங்க. இப்போ நம்முடைய இளையராஜாவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் கொடுத்துருக்காங்க. அதே போல் சிவாஜி கணேசனுக்கு காங்கிரஸ் கட்சியில் கொடுத்தாங்க. அது மாதிரி யாருக்கு வேண்டுமானாலும் அது இயல்பாக கிடைக்கும். இதற்கென்று போய் காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை நாடுனாரா இல்லையா இந்த விஜய்? அதுக்கப்புறம் நரேந்திர மோடியை சந்திச்சாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு படத்தில் சிக்கல் வரும்போது ஜெயலலிதா போய் அது என்ன சொல்ல சரணாகதி அடைந்தாரு. அவரை நம்பி நீங்கள் எப்படி களத்தில் இறங்க முடியும்? இரண்டாவது, நான் என்ன சொல்கிறேன், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் இன வரலாற்றிலே ராஜேந்திர சோழனுக்கு பிறகு 2ஆம் ராஜேந்திர சோழனாக தோன்றி தனக்கென உலகத் தமிழ் தேசிய இனத்திற்கென ஒரு நாட்டை படைத்த தலைவர் மேதகுவே பிரபாகரனார். ஈழத்தில் எவ்வளவு பெரிய ஈகம், எவ்வளவு பெரிய வீரம், எவ்வளவு பெரிய இரத்த களத்தில் அந்த நாட்டை பெற்று 16 ஆண்டு காலம் புலிக்கொடியை பறக்க விட்டார். அப்பேற்பட்ட தலைவரை காட்டி அவருடைய ஈகத்தையும் வீரத்தையும் இலக்கையும் காட்டி உருவாக்கிய பிள்ளைகளை விஜய் பின்னால் கொண்டு நிறுத்துவது எந்த வகையில் சரியாக வரும்? ஒன்று, நீங்கள் தான் இப்போ செந்தமலர் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர், தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பிரபாகரன் இல்லையா? தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பிரபாகரன். விஜய் பிரபாகரனை தலைவராக ஏற்பாரா? விஜய் கட்சிக்காரங்க ஏற்பாரா? உங்களுக்கு தெரியுமா தம்பி, விஜயனுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்களே இந்த மன்றத்தில், இப்போ வெற்றி கழகம்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாவட்ட செயலாளர்கள் 70 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருக்காங்க.
எல்லா மாவட்டத்திலையும் அவன் எப்படி வேலை செய்வான்? இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோமே, ஒரு மாவட்ட தலைவர் போட்டிருந்தார், சொத்துக்காக கூட பிறந்த தம்பியை கள்ள துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு விட்டார். நடந்தது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் பிணையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு பிணையில் வெளியே வந்த உடனே 10 பவுன் கொண்டு அவருக்கு சங்கிலி போடுறாங்க. 10 பவுன் தங்க சங்கிலி கொண்டு போய் யாரு? விஜயனுடைய தந்தையார் விஜய் சொல்லமலை போடுவார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் எப்படி நாம் தமிழருக்கு வேலை செய்வார்? நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வேலை செய்வார்? அப்படியானால் சீமான் சொல்லாமல் கட்சியினுடைய அப்போ என்ன கட்சி கட்டுப்பாடு இருக்கு? நான் கேட்கிறேன். நான் வெளியிருந்து எதை வேணாலும் கேட்கலாம். நாகரிகமாக பண்பா நாம் தமிழர் கட்சி நலன் சார்ந்து அதனுடைய வளர்ச்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சி அரியணை வேற வேண்டும் என்கின்ற 100க்கு 100 எண்ணம் கொண்டு களத்தில் நிற்கிற நான் சொல்றேன். தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார். சீமான அறிவிக்கட்டும், நம்ம அது குறித்து ஆய்வு செய்வோம். அதற்கு முன்பே சாட்டை துரைமுருகன், நம்முடைய தம்பி இயக்குனர் களஞ்சியம், இவங்களே பேசுறாங்க. சீமானோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நள்ளிரவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 60 தொகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, 70 தொகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்லை 117 117 எந்த கட்சி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் பெறுகிறோமோ அவங்க முதலமைச்சர், சீமான் துணை முதலமைச்சர். வெட்கமா இல்லை? இதற்காக உங்களுடைய உழைப்பு 15 ஆண்டு காலம். தம்பி மக்கள் கழகம் எம்ஜிஆர் தம்பி 22 ஆண்டு காலம் 1952 72 வரைக்கும் அந்த அவருடைய திரைப்படங்களிலே கொள்கை முழக்கமாக, கொள்கை பாடல்களாக, உண்மையாளராக, நேர்மையாளராக, வாய்மையாளராக, நீதிக்காக போராடுபவராக, ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்பவராக, அடிமைப்பட்ட மக்களை விடுதலை செய்பவராக, ஒழுக்க சீலராக நடித்து 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 வாரி வழங்கி வள்ளலாகவே வாழ்ந்து அந்த கழகத்தில் ஈடுபாட்டோடு இருந்து ஒரு கட்டத்தில் வரும்போது கழகத்தை உடைத்து மறுபடி ஒரு 5 ஆண்டு காலம் போராடி ஆட்சிக்கு வந்தார். அவருடைய ஆட்சியிலே மதுபான கடை திறக்கப்பட்டது தம்பி. அவருடைய ஆட்சியிலே கருணாநிதி ஆட்சி மீது போடப்பட்ட சர்க்காரியா ஆணையம் போல மக்கள் கழகம் மாக்கோர ஆட்சியிலே சதாசிவம் ஆணையம் போடப்பட்டது. அவ்வளவு ஊழல் மலிந்தது, லஞ்ச லாவணியம் தலைவரித்து ஆடியது. வறுமை ஒழிந்ததா? ஏழ்மை ஒழிந்ததா? வேலையில்லா திட்டாட்டம் ஒழிந்ததா? எதுவுமே நடக்கல. அவர் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு போனாங்க, கொடுத்துட்டு போனார். அவர் மறைவுக்கு பிறகு அவர் கொடுக்கல. அவர் அம்மையார் ஜெயலலிதா கட்சியை விட்டே நீக்கிட்டு போயிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜெயலலிதா அம்மையார் நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் காலத்தில். ஆனாலும் அந்த சாய்காலில் எம்ஜிஆரோடு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு கழகத்தை கைப்பற்றினார். என்ன ஆனது? கண்டெய்னரில் பணம் போனதா இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து 2016 தேர்தல் தம்பி 3 கண்டெய்னர் நிறைய பணம் பிடிபட்டது. அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. அவ்வளவு பணத்தை வாரி குவித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த அம்மாவை சுற்றி கொண்டு ஆதிக்கம் செலுத்தியது, ஆட்டி படைத்தது. நீங்க விஜய் என்ன எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்ன கொள்கை தெரியும் தம்பி? கடைசியில் ஒரு படம் இப்போ நடித்து கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன படம் அது? கோட்டா. ஒரு தான் நடிக்கிற திரைப்படத்திற்கு ஒரு தமிழில் பெயர் வைக்க முடியல. தமிழக வெற்றி கழகம், இந்த தமிழ் அந்த சிக்கல் தெரியுமா தம்பி? தமிழகம் என்கின்ற பெயரை வைத்ததே ஆளுநர் மாளிகைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஆளுநர் தமிழ்நாடுன்னு போடக்கூடாது, தமிழகம் என்று போடணும்னு பெரிய சர்ச்சையத்தில் பேசு பொருளாச்சல. அப்புறம் ஆளுநர் மாற்றிக்கொண்டார்ல. அவருடைய வேலை இதுல இருக்கு. மறைமுகமாக ப. சிதம்பரம் பின்னணியில் இருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் பின்னணியில் இருக்காரு, பாரதிய ஜனதாவோடு ஒரு கையை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. எதற்காக? நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை கண்டு திராவிடர்களும் அஞ்சு நடுகிறார்கள், இந்தியர்களும் அஞ்சு நடுங்குகிறார்கள், இந்துத்துவக்களும் அஞ்சு நடுங்குகிறார். அப்படியானால் இதுல 3 பேரும் கை கோர்ப்பாங்க. தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதில் கண்கொத்தி பாம்பா திராவிடம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி வென்று அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது, சீமன் அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் இந்துத்துவ சக்திகளும் அகில இந்திய சக்திகளும் மிக கவனமாக காய்கள் நகர்த்தி அவர்கள் பின்னணியில் தான். உதாரணத்துக்கு நான் கமலஹாசன் சொல்றேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நின்னார்ல தம்பி, மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளுக்கு நிகராக வாக்குகள் வாங்கினார்களா இல்லையா? அந்த கட்சி தோன்றாமல் இருந்தால், கமலஹாசன் அந்த களத்தில் இறங்காமல் இருந்தால், அந்த கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையம் வாங்கிய 17 லட்சம் வாக்குகள்ல குறைந்தது 10 லட்சம் வாக்குகள் நாம் தமிழருக்கு விழுந்திருக்கும். அப்படியானால் 19 லட்சம் வாக்குகள் என்பது 29 லட்சம் வாக்குகள் 19 நாம பெற்றிருப்போம். 21 அதை விட கூடுதலாக பெற்றிருப்போம். இப்பொழுது குறைந்தது 5 தொகுதிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். திட்டமிட்டு தான் கமலஹாசனை அகில இந்திய ஆளும் வர்க்கம்,
அதிகார வர்க்கம், ஆதிக்க வர்க்கம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இறங்கி, நான் அப்பவே சொன்னேன் என் மீது சீமானுக்கு கோபம். நடந்தது என்ன? அவர் தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல டெல்லி சென்று ராகுல் காந்தி மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப திமுக மு.க. ஸ்டாலினுக்கு மலர் சென்று கொடுத்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா பாக்குறமா இல்ல? இதே நிலைதான் விஜய்க்கும் வரும். விஜய் அவர் தானாக இயங்கக்கூடிய எந்த ஆற்றலோ அரசியல் அறிவோ ஈடுபாடோ கிடையாது. அவர் குவித்து வைத்திருக்கக்கூடிய, நீங்க ஊழலை ஒழிக்க போறவங்க எப்படி அவர் கூட சேர முடியும்? இப்ப அண்ணன் சீமான்ட்ட செய்தியாளர் கேட்கும்போது, நான் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், எந்த கட்சியோட கூட்டணி சேரணும்னு சொல்றீங்கன்னு இவரே கேட்கிறார். இப்ப இவர் ஊழல் செய்யாதவரா? அவர் திரைப்படம் வெளியிடுகிற நேரத்துல 150 ரூபா அந்த நுழைவு சீட்டை 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அவருடைய சுவைஞர்கள் வாங்கி விற்கிறாங்களா இல்லையா? அது ஊழலா இல்லையா? வெட்டுருவம் வச்சு அதுல ஏறி பாலாபிஷேகம் செய்து கீழே விழுந்து செத்தானா இல்லையா? அதை நீங்க எதிர்க்கிறீங்களா இல்லையா? செந்தமலை சீமான் தானே தம்பி சொன்னாரு, திரையில் தேடாதை தலைவனை தரையில் தேடு, களத்தில் தேடு சொன்னாரா இல்லையா? ரஜினிகாந்த் அரசியலில் வருவது போன்ற ஒரு தோட்டம் வரும்போது பச்சை மட்டை வச்சு அடிக்கிற அடியில் என்ன திரைப்பட புகழ், அந்த என்ன சொல்றது, அந்த சினிமா புகழை வைத்துக்கொண்டு எவனும் அரசியல் இறங்கக்கூடாது பேசினாரா இல்லையா? இவற்றுக்கெல்லாம் முற்றிலும் மாறாக சீமான் என்று சொல்லலை, நான் சீமானை குற்றம் சாட்டலை. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா அப்படி சொல்லலை, காத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த காத்திருக்கிறேங்கிற சொல்ல கூட எனக்கு உடன்பாடு இல்லை இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் செய்தியை பரப்பி விட்டு, இப்படியெல்லாம் சொல்லி இளைஞர்களை ஈர்த்து, மக்களை ஈர்த்து, உங்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இன்றைக்கு மாநில அரசியல் கட்சி என்கின்ற அந்த ஏற்பு பெற்ற பிறகு நீங்க விஜய் வருவாரு, விஜய் அது எப்படி விஜய் வருவார்னா எப்படி? இதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு தம்பி, நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அதுக்கு அடுத்து அவருடைய சிந்தனை எண்ணம், அவர் தமிழ் தேசியவாதி அல்ல, தமிழ் உணர்வாளர் என்று சொல்ல முடியாது, ஏக இந்தியவாதி, இந்திய நலனிலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாமனிதர், ஒரு மாபெரும் தலைவர். நேரு ஓடு போட்டால் தாண்ட மாட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் பெருந்தலைவர் காமராஜர் உடைய சிந்தனை அவருக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் கக்கனை கொண்டு வர வேண்டும் என்று கனவு கண்டார். சான்று ஆவணம் இருக்கு. 9 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கக்கனை போட்டிருந்தார். சீமான் வந்தார், சீமான் அதிகாரத்துக்கு வந்தால் நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறி ஒரு நல்ல வழியை தமிழின மக்களுக்கு தமிழ் தேசிய எழுச்சியோடு காட்டினால் விளிம்பு நிலை தமிழர்கள் மேலே வருவதற்கும் அடுத்த கட்ட ஆளுமை விளிம்பு நிலை தமிழர்கள் வருவதற்குமான நம்பிக்கை இருந்தது. விஜய் வந்தால் அந்த நம்பிக்கை அடிபட்டு போகுது இல்லை? அது சிந்திப்பான சிந்திக்க மாட்டானா? அடித்தட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்ப திருமாவளவனோட நமக்கு கருத்து முரண்பாடு உண்டு, கொள்கை வேறுபாடு உண்டு, திராவிடத்தை தூக்கி நிறுத்தல் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள் வேளாண்குடி மக்களாக, அடித்தட்டு மக்களாக, மண்ணின் மைந்தர்களாக, எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க நாளைக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா சீமான் வந்தால் தானே அந்த வழி பிறக்கும். நீங்க சீமான் வருவதற்கு முன்னால பக்கத்துல கொண்டு நடிகர் விஜய் வச்சீங்கன்னா எங்களுடைய கனவுகள் நான் சொல்லல தம்பி. இந்த இளைஞர்கள், இந்த நாட்டு மக்கள், மண்ணின் மைந்தல், பூர்வ குடிகள், அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்க, விளிம்பினில் இருக்கவங்க, பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்துக்கு வருகின்ற அந்த நோக்கம் இருக்கல, வர வேண்டும் தானே. உண்மையான சமூக நீதினா என்ன தம்பி? இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியா மல்லிகார்ஜுன் கார்கே இருக்காரு, அவர் பட்டியல் பிரிவு சார்ந்தவர். இந்தியாவில் பல மாநிலங்களில் பட்டியல் பிரிவு சார்ந்தவங்க முதலமைச்சர் வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி வந்திருக்காங்க இல்லையா? அதே போல மத்திய பிரதேசத்தில் சுனில் குமார் சிண்டே வந்திருக்காங்க, காங்கிரஸ் கட்சியில் வந்திருக்காங்க, மற்ற அமைப்புல வந்திருக்காங்க. இப்ப கூட ஒரிசால புதிதாக முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி பழங்குடியினர் சேர்ந்தவர். அதுதானே சமூக நீதி. சமூக நீதி பேசாத காங்கிரஸ் கட்சியில பட்டியல் பிரிவு சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வர முடியுது, பாரதிய ஜனதா கட்சியில பழங்குடியினர் முதலமைச்சராக வருது. சமூக நீதியின் புறப்படும் என்று சொல்லக்கூடிய, சமூக நீதிக்காக பெரிய இயக்கங்கள் நடந்ததாக சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கனவு கூட காண முடியாம இருக்கிறமே எப்படி? சீமான் வந்தால் அது வாய்ப்பாகும், சாத்தியப்படும் என்கின்ற சிந்தனை அடித்தட்டு மக்களுக்கு இருக்கு. நீங்க விஜயை முன்னிறுத்தினா, விஜயை முன்னிறுத்துகிற நாம் தமிழர் கட்சியில பாருங்க யார் முன்னிறுத்துகிறா? அவர்களே ஆதிக்கவாதிகளா இருக்கிறாங்க. நீங்க விஜய் முன்னிறுத்தினா எங்களுடைய கனவுகள் அடிபட்டு போகுமா, அடிபட்டு போகாதா? அப்ப நாங்கள் ஆளுமைக்கு வர முடியுமா, முடியாதா? இனி எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் காத்திருக்கிறது? எனவே அருள் கூர்ந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மூத்தவன் என்ற முறையில் 50 ஆண்டுகள் அரசியல் பட்டறிவின் அடிப்படையில் சொல்றேன், இந்த கனவு வேண்டாம்.
களத்தில் இறங்குங்கள். தானாக மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டமிட்டு இருக்கு. அந்த திட்டத்தை RSS கமுக்க திட்டமாக, ரகசிய திட்டமாக வைத்துக் கொண்டிருக்கு. 2026 2031 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நிலவ வேண்டும், அல்லது அதன் தலைமையிலான கூட்டணி கட்சி ஆட்சி நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு 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 கமுக்கமான ரகசிய திட்டத்தை RSS வகுத்து கொண்டிருக்கு. நீங்கள் எச்சரிக்கையாக களமாட வேண்டும். இந்த வாய்ப்பை செந்தமிழன் சீமான் காலத்தில் உருவான இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்கான, அதிகாரத்திற்கு வருவதற்கான, வாக்கு வங்கி அரசியலை உருவாக்கிய இந்த சூழலை, இந்த காலத்தை நீங்கள் தவறவிட்டால் 50 ஆண்டு காலத்துக்கு தமிழ் தேசியம் பின்னோக்கி தள்ளப்படும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல, உண்மையான, நேர்மையான, வாய்மையான இந்த களத்துல வாழ்க்கை தொலைந்த ஒரு எளிய தமிழன் என்ற முறையில நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு அன்பு உரிமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நிச்சயமாயா, களத்துல என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கு, என்ன மாதிரியான சூழ்ச்சி வலைகள் பின்னப்படுது அப்படின்ட்டு அனைத்தையுமே உடைத்து பேசியிருக்கீங்க. உலகத் தமிழர்கள் அனைவருமே இதை கருத்தில் கொள்வாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி, வணக்கம், வாழ்த்துக்கள்.